மாநில தலைவருமான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வன்முறையாளர்களால், சமூக விரோதியால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவரவர்களும் தீர்ப்புகளை தாங்களே எடுத்துக்கொள்வது சரியல்ல. சட்டத்திற்கு, இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டுதான் ஒவ்வொரு தனி மனிதனும் இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது மிகவும் தவறான முறை நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், பாதுகாப்பு என்பது ஏதோ அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்டால் தான் கொடுப்போம், இவங்க கோர்ட் மூலமா கேட்டால் தான் கிடைக்கும், அவங்க கேட்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கு. அந்த உளவுத்துறைக்கு நல்லா தெரியணும். ஏன்னா தலைவர்கள் எப்படி மக்கள் முக்கியமோ, அந்த மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்கள் மிக முக்கியம். அந்த தலைவர்கள் பாதுகாப்போடும் அவர்கள் இருந்தால்தான் ஒரு நாடு வழிநடத்தப்படும். அப்ப அந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, ஒரு காவல்துறையினுடைய கடமை. நாங்களே பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் எங்களுடைய அச்சுறுத்தல் என்ன என்பதை எங்களுக்கு கூட தெரியாது. எங்களுக்கு இருக்கிற எதிரான அச்சுறுத்தல் என்னன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் இதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் மக்களிடம் சம்பளம் வாங்கி கொண்டு உளவுத்துறை இயங்குகிறது. அப்ப அந்த உளவுத்துறை, ஒவ்வொரு கட்சிக்காகவும் உளவுத்துறையில ஐஎஸ் அப்பாயின்ட் பண்றீங்க, ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் அப்பாயின்ட் பண்றீங்க. அந்த தலைவர்களுக்கு என்ன த்ரெட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாதனால தான் இன்னைக்கு ஒரு தலைவரை இழந்திருக்கிறோம். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைவர் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தினுடைய மேன்மைக்காக, ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்காக பாடுபட்டவர். ஒரு சமூகம் நல்லா படிச்சு முன்னேறணும், பட்டியலின குறிப்பாக பட்டியலின சமூகம் வளர வேண்டும், மேன்மை பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர். அதற்காக அந்த துறை, அந்த இனத்தை சார்ந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வழக்கறிஞர்களாக வர வேண்டும். இந்த மக்களுக்காக அவர்கள் எல்லாம் சட்ட ரீதியாக போராட வேண்டும், சட்ட ரீதியாகத்தான் எதையும் அணுக வேண்டும் என்ற கொள்கையை அவர் கொண்டிருந்த காரணத்தால் தான் வழக்கறிஞர்கள் எல்லாம் அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. இதை தமிழக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். இனிமேலாவது இந்த உளவுத்துறை தலைவர்கள், முதலமைச்சருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கிறோம், எதிர்கட்சி தலைவருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கிறோம். மோடி பல குற்றங்கள் செஞ்சவர் மோடி, அவரு அமெரிக்காவுக்கே உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருக்கிறோமா? நீதிமன்றமே இப்ப எல்லாமே பாதுகாப்பு கொடுக்குது இல்ல? அதுபோல ஒவ்வொரு அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஆம் ஆத்மி கட்சியும் தேசிய கட்சி தான். ஆக எல்லாரையும் இது ஒரே கண்ணாக பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லா கட்சி, தேசிய கட்சி என்பது அல்ல, எந்தெந்த தலைவர்களுக்கெல்லாம் த்ரெட் இருக்கோ அதை இனிமேலாவது, ஏன்னா நம்ம போலீஸ்க்கும் ஆட்சியாளர்களும் எப்போதும் ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பெருசா பேசுறது, அது பெருசா போய் கண்டிக்கிறது, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது. அதனால இப்போ ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தலைவர்களுக்கு ஆபத்து என்பது இவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு காவல்துறையும் அரசும் அனைத்து தலைவர்களுக்கும், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கின்ற, மக்கள் நன்மை செய்ய வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஈடுபட்டு இருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் உரிய பாதுகாப்பை இந்த தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற இந்த நேரத்தில், இந்த வருத்தமான நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உண்மையான குற்றவாளிகள் திரு திருமாவளவன் அவர்களும் பலரும் உண்மையான குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால ஆம் ஆத்மி கட்சி சார்பிலும்
ஏன்னா இப்போ உடனே முடிஞ்ச உடனே 8 பேரை பிடிச்சிட்டோம் 10 பேரை பிடிச்சிட்டோங்கிறது சாதனை இல்லை. அது எதற்காக அங்கிறது முக்கியமான விஷயம். உண்மையான குற்றவாளிகளை சும்மா மக்களுக்காக சொல்வதற்காக, மக்களுக்கு சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் விசாரணைகளை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக கைதுகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே நீங்கள் நல்ல காலம் எடுத்துக்கிட்டு உடனடியாக தெரிவித்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிறதுக்காக எதுவுமே காவல்துறையோ அரசோ சொல்லணுங்கிறது இல்லை. உண்மையிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் இனி வரக்கூடாது என்று அரசும் காவல்துறையும் முடிவு செய்யுமேயானால் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து மக்கள் மத்தியில் எடுத்து காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த நிகழ்வை மிக வன்மையாக கண்டிக்கிறேன்.